இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹார்மோன்ஸ் பற்றி. நம்ம பாடியில் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் கூட பார்க்க போகிறோம். என்னென்ன ஹார்மோன்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்டிசால் ஹார்மோன், ஆக்சிடோனின் ஹார்மோன், சோமோட்ரோபின் ஹார்மோன்ஸ், மெலட்டோனின் ஹார்மோன்ஸ். இந்த 4 ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறது வந்து கார்டிசால் ஹார்மோன். கார்டிசால் ஹார்மோன் வந்து 2 பாயிண்ட்ஸ் நம்ம மட்டும் பார்த்துருவோம். இப்போ cortisol is a steroid hormone produced by the adrenal glands. It acts as the body's primary stress hormone. It manages the stress and responds to maintain blood sugar level, blood pressure and control the sleep. Cortisol hormone na stress hormone. நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது ஹாப்பி ஹார்மோன் எப்படி செக்ரீட் ஆகுதோ அது மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க சொல்ல கார்டிசால் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இப்போ அந்த கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆக சொல்ல நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் சுகர், ஸ்ட்ரெஸ் ஓவரானா அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது வந்து எனஃப் ஸ்லீப், ரெகுலர் எக்ஸசைஸ், ரிலாக்ஸேஷன் டெக்னிக். இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆக்சிடோனின் ஹார்மோன். ஆக்சிடோனின் ஹார்மோன்னா ஒரு லவ் ஹார்மோன், ஓகேவா? இப்போ அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஆக்சிடோனின் இஸ் a hormone known as love hormone for its role in social bonding, love, childbirth and breastfeeding. Next one, it is produced in the hypothalamus, stored in the pituitary gland. It is plays key roles in sexual protection and milk injection. இப்போ ஆக்சிடோனிக் ஹார்மோன்ஸ்னா ஒரு லவ் ஹார்மோன் நம்ம சொல்லுவோம். அந்த லவ் ஹார்மோன் எப்படி வரும்னா நம்ம அம்மா கூட நம்ம ரிலேஷன் இருக்குல்ல, அதுதான் நம்ம அம்மாவுக்கும் நம்மளுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுதான் ஒரு லவ் ஹார்மோன், ஓகேவா? இப்போ நம்ம வேற யாருன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் சொல்லோ அது ஒரு லவ் இது வரும்ல, லவ் இது அதுதான் ஒரு ஆக்சிடோனிக் ஹார்மோன் நம்ம சொல்றது. இப்போ நம்ம வந்து வெளியில் போய் நமக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது எப்படின்னா ஆக்சிடோனிக் ஹார்மோன் தான் அதிகமாக ரிலீஸ் ஆகும். எப்படின்னா நம்ம பாச காட்டுறது, அந்த லவ் ஹார்மோன், அதாவது அந்த லவ் ஹார்மோன் நான் சொல்லலை, அந்த லவ் ஹார்மோன் எப்படி வரும்னா அந்த நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க கூட நம்ம பேச சொல்ல அந்த பாச காட்ட சொல்ல தான் அந்த ஆக்சிடோனிக் ஹார்மோன் அதிகமாக ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹார்மோன் வந்து மெலட்டோனின் ஹார்மோன். அதோட ஹார்மோனோட 2 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். Melatonin is a hormone produced by the pineal gland in the brain. It is mainly in response to darkness to regulate your sleep-wake cycle. It is often called the hormone of darkness because its production increases at night and dark and decreases in the morning, helping signal to your body when it's time to sleep. Melatonin hormone na enna அது வந்து 2 விதமா இருக்கு. ஸ்லீப் ஹார்மோன், டார்க்னஸ் ஹார்மோன். ஸ்லீப் ஹார்மோன்னா நம்ம தூங்க சொல்ல செக்ரீட் ஆகிற ஹார்மோன் வந்து மெலட்டோனின் ஹார்மோன். தூங்காதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா மென்டல் இல்னஸ், மெமரி லாஸ் வரும். இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம்னா டெய்லி 7 to 8 hours ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தாலே அந்த ஸ்லீப் சைக்கிளை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே இந்த மெலட்டோனின் ஹார்மோன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சோமோட்ரோபின் ஹார்மோன். அதோட நம்ம கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். சோமோட்ரோபின் ஆல்சோ known as human growth hormone. It is a prophet hormone produced and secreted by the pituitary gland. It is essential for growth and development and plays a vital role in regulating metabolism throughout life. Propin hormone growth hormone. growth ஹார்மோன்னா சில பேர் டாலாகவும் இருப்பாங்க, சில பேர் வந்து ஸ்மாலாகவும் இருப்பாங்க. டாலாக இருக்கிறவங்க வந்து இந்த growth ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸ்மாலாக இருக்கிறவங்க வந்து இந்த ஹார்மோன் வந்து கம்மியாக செக்ரேட் ஆகும். நம்ம மெயின்டைன் பண்ணலாம்னா ப்ராப்பரான ஃபுட்டும் ப்ராப்பரான ஸ்லீப் இருந்தாலே இந்த growth ஹார்மோனை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக ஆச்சுன்னா ஒரு சில பேருக்கு வந்து மெட்டபாலிசம் பொறுத்து டாலாகவும் ஆகலாம், இல்லை ஸ்மாலாகவும் ஆகலாம். இதுதான் இந்த growth ஹார்மோன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.